அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு, ஃபயர் ஆகி அப்படியே அது ஒரு மாதிரி கிராஷ் ஆச்சு. தம்பிக்கிட்ட காமிக்கணும் போல இருக்கு, அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். Okay, I don't know where to start. லைக் இந்த வீடியோ எடுக்கலாமா கூடாதான்னு கூட தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு February 1, இன்னையிலேருந்து வேறு யுஏஇயில் ஸ்ட்ரிக்டாக இந்த ப்ரொமோஷன்ஸ் மார்க்கெட்டிங் கைண்ட் ஆஃப் வீடியோ விளாக் எடுக்கிறவங்களையும் பிடிச்சிருவாங்களான்னு தெரியலை. ஆனால் தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தியா, மெட்ரோ ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு வந்துட்டு ஒரு ஷூட் இருக்குது. அது துபாய் ஆட்டோட்ரோமில் மார்னிங் ஷூட்டு தான். இன்றைக்கி வந்துட்டு அஜித் சாருடைய மெயின் ரேஸ் இன்றைக்கி தான். ஆக்சுவலி எஸ்டர்டேவும் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது. பட் எஸ்டர்டே போனால் அஜித் சார் கூட நின்று ஃபோட்டோ, அந்த கார் கூட நின்று ஃபோட்டோ அப்படின்லாம் எடுக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நேற்றே போயிட்டாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் போகிறேன். இன்றைக்கி போனால் அந்த கார்கிட்ட நின்று, எனக்கு அஜித் சார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இல்லை, பட் ஆனால் எனக்கு அந்த கார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ என்ன ரொம்ப ஜாம் ஆகுது, நின்று எடுக்க முடியுமான்னு தெரியலை. வில் சி. நான் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 1/2 an hour ஆகுது. என் ஃபோட்டோகிராஃபர் 11 மணிக்கு வர சொன்னான். மணி இப்போ 11:50 ஆகுது. 11:50 ஆகுது. 11 மணிக்கு வர சொன்னால் வந்து நான் 3/4 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். நானே 11:05 சார் 11:05 என்னது, ஆமாம் கரெக்ட். நான் வந்துட்டு 11:05 or 11:10க்கு வந்தேன். 45 minutes-ஆக வெயிட் பண்ணுறேன். இன்னும் அவனை காணும். ஆக்சுவலி அவன் நல்ல ஃபோட்டோகிராஃபர். அவனே கேட்டதும் சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். ஆனால் வந்து 3/4 மணி நேரம் உட்காந்துட்ருக்கேன். நான் வந்துட்டு புர்ஜுமன்லேருந்து மெட்ரோ எடுத்து மால் ஆஃப் டே எமிரேட்ஸ் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி போகணும் அந்த இடத்துக்கு. அவன் வந்ததுக்கப்புறம் தான் போகணும் வெளியே. நான் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வருஷம் உங்களால் போக முடியலை அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த வருஷம் வரலாம். ஏன்னா அடுத்த வருஷமும் அதே இடத்துல தான் ரேஸ் நடக்கும். நான் லாஸ்ட் இயர் வந்தேன். லாஸ்ட் இயரில் நான் விளாக் எடுக்கலை. ஸோ இந்த இயர் விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி சொல்லலாம் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போவும் வீடியோவில் சொல்கிறேன், நோ ப்ரமோஷன், நோ மார்க்கெட்டிங். அந்த ஆட்டோட்ரோம்லேருந்து எனக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னோடய லைஃப்பை வந்துட்டு நான் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். தட்ஸ் இட், அவ்வளவுதான். நான் எதுவும் ப்ரமோட் பண்ணல, எதுவும் மார்க்கெட்டிங் பண்ணல. மறுபடியும் சொல்கிறேன், மறுக்கா சொல்கிறேன், எவனாவது கேஸ் போட்டு விட்டுறாதீங்கடா ப்ளீஸ். இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்டா. ஆட்டோட்ரோம் வெளியே வந்தோடனே எனக்கு வேற பசிக்குது, நான் சாப்பிடல. அதனால என் போட்டோகிராஃபர் எனக்கு சோறு வாங்கி தரேன், ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கான். இங்க பாருங்க, பொம்மக்ரானேட் ஃப்ரெஷ் ஜூஸ் மேக்கர் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் மேக்கர். ஸோ எனக்கு பொம்மக்ரானேட் வருநில்லான்னு வரும். இது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏன்னா இது ஐபோன், அது கேமரா. சீக்கிரம் புரியல. அதுக்குள்ள அந்த பழத்தை தள்ளி விடணும் கைஸ். தள்ளி விட்டாதான் வந்துட்டு உள்ள போய் மிக்ஸ் ஆகி
சாரி, என்ன பண்ணுறது, இப்படி ஆகுமே. அது ஆகி அதில் வந்துட்டு ஜூஸ் வரும். ஆனால் இந்த மழை எனக்கு அதை தள்ளி விடணும்னு தெரியல. ஸோ எனக்கும் தெரியல. பட் இவன் பண்ணுறாங்கப்பா. இப்போ ஜூஸ் வருது. வந்தாச்சு, வாங்க உள்ள போலாம். ஹலோ காய்ஸ், கேம் இன்சைட். இங்கே நாங்கள் சீட்டு புக் பண்ணி இங்கே உட்காந்துருக்கோம். இந்த சீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு 30 dirham. ஸோ நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வந்தோம். என் ஃபோட்டோகிராஃபர் தான் வந்துட்டு புக் பண்ணாப்புல. ஹாய். என்னால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல காய்ஸ். அப்படி இருக்கு, தரமாக இருக்கு சவுண்டு. ஸோ நீ இது ஃபுல்லாக சுற்றி வரணும். இதில் அஜித் சாருடைய அந்த இதோட நம்பர் என்னன்னு தெரியலையே. ஐ திங்க் 86. நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். காய்ஸ், அந்த 8ஆம் நம்பர் காரும் 1ஆம் நம்பர் காரும் ரெண்டுமே அஜித் சாரோட தான். நான் இப்போ தான் பார்த்தேன். ரெண்டுலேயுமே அஜித் சாரோட பேர் எழுதியிருக்கு. லைக் காய்ஸ், இப்போது இந்த இது போச்சுல்ல, அது போனோடனே ஒரு கார் ஆக்சுவலி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல இடிச்சு நிறுத்திட்டாங்க. இப்போ அது இது பண்ணோடனையும் ரெட் ஃப்ளாக் காமிச்சு எல்லா வெஹிக்கிளும் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு எங்கேயோ போயிருக்காங்க. அகெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இன்னும் அங்கே தான் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஆனால் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எதுவும் ஆகலை. ஹீ சேஃப். இப்போ எஸ்சின்னு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்சின்னு போட்டோன்னே எல்லா காரையும் வந்துட்டு சேஃப்டி காருங்கிற ஒரு இது வந்துட்டு பின்னால கூட்டு போகுது. இங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்கா எஸ்சின்னு சொல்லிட்டு கார்ல இப்ப அந்த சைடு போகுது. இதுதான் ட்ராக்கு. ஆக்சுவலி இதுதான் ட்ராக்கு. அந்த எஸ்சின்னு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆக. அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு. ஃபயர் ஆகி அப்படியே அது ஒரு மாதிரி கிராஷ் ஆச்சு. எனக்கு இந்த கார் ரேஸ் போகிறத எனக்கு என் தம்பி கிட்ட காமிக்கணும் போல இருக்கு. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் நான் என் தம்பியை கூப்பிட்டு வந்து என் தம்பியை பார்க்க வைப்பேன். வாய் வளருது. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா என் தம்பியை கூப்பிட்டு வந்து நான் இதெல்லாம் பார்க்க வைப்பேன் நேரில். இப்போ வீடியோ கால் பண்ணி பார்த்தா எடுப்பானான்னு தெரில. சரி, ட்ரை பண்ணுவோம். ஹலோ, இங்க நான் ஒரே பிஸி. ஐயோ, என் தம்பி ஆஃப்லைன்ல இருக்கான். எங்க அம்மாக்கு கால் பண்ணலாம். இப்பன்னு பார்த்துதான் ஆஃப்லைன்ல இருப்பான். எனி டைம் ஆன்லைன்லயே இருக்கிற நாய். அம்மா, நீங்களாவது எடுங்கம்மா. அம்மா, நவீனுங்க. நவீனுங்க. அம்மா, அவனுக்கு கால் பண்ணி ஆன்லைன் வர சொல்லுங்க. நவீனுக்கு ஒன்று காமிக்கணும். எங்க நவீனுக்கு ஒரு கார் ரேஸ் காமிக்கலான் இருந்தம்மா. நான் இப்ப ரேஸ் வந்திருக்கேன். ஐயோ, அந்த நாய் வேற எடுக்க மாட்டாமா. ஆஃப்லைன்ல இருக்கான். வீடியோ எடுத்து வைக்கிறதால நேரில் இப்படி போன்ல காமிக்கலான்னு இருந்தேன். இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்ப பாருங்க, இப்ப வரும் பாருங்க. எங்க அம்மா பார்த்துட்டாங்க.
நல்லா இருந்ததுல்ல. நான் இதைத்தான் நவீனுக்கு காமிக்கலாம்னு நினைச்சுதான் கால் பண்ணேன். ஓ அப்படியா, சரி ஓகே. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நான் நவீன்கிட்ட காமிக்கிறேன். இப்பன்னு பார்த்து நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் வந்துட்டு ப்ரொசாண்டோ அப்புறம் வந்துட்டு பொமிகிரானட் ஜூஸ், மாதுளம்பழ ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் அது வாங்கியிருக்கு. எங்க அம்மா கூட பேசுறாங்க. பாருங்க, எங்க மம்மி பட்டை போட்டு ஜாலியா படுத்திருக்காங்க. கேமரால காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உங்களை. சரிம்மா, சரி நான் அப்புறம் சரிம்மா, சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரியா? லவ் யூ. Guys, ஒரு வழியா என் தம்பி இப்ப நெட் ஆன் பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு கால் பண்ண போறேன் நானு. அக்கா தீர்த்தக்காவா, நான் தாங்க மாடசாமி பேசுறேன். இரு, உனக்கு நான் கார் ரேஸ் காமிக்கிறேன். இங்க பாரு. நீ பேசுறது எனக்கு கேட்காது. இரு வெயிட் பண்ணு. A few moments later. லைக் இப்போ வந்துட்டு காரோட டயர் சேஞ்ச் பண்றாங்க. வேற என்னென்னமோ பண்றாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு தான் எனக்கு எதுவும் தெரியல. ஆனா காரோட டயர் கண்டிப்பா மாத்துறாங்க. செம்மையா இருக்குப்பா. என்னமோ நடக்கிறதே, எனக்கு பிடிக்கிறதே. गाइस, அங்கதான் அஜித் தெரியுறாரு. தெரியுதா உங்களுக்கு? அஜித் சாரோடது இந்த கார் 8னா அந்த காரோட நம்பர் என்ன? அந்த காரோட நம்பர் 1 வச்சிருக்காங்க. நேத்து 8 தானே இருந்தது. இதுக்குள்ள வர்றதுக்கு அந்த ப்ளூ கலர் பேண்டுக்கு வந்துட்டு 30 dirhams தான் பே பண்ணோம். பட் ஆனால் இதுக்கு உள்ள வர்றதுக்கு பிங்க் கலரில் ஒரு பேண்டு வேணும்னாங்க. இட்ஸ் காஸ்ட் அரவுண்ட் 180. பட் நமக்கு அது இல்லை, நம்மக்கிட்ட பாஸ் இருக்கு, இதை வச்சு உள்ளே போக முடியும். ஓகே வாங்க, நான் இங்கே முடிச்சு அங்கே போய் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. என்னால பேச முடியல. இதுல LMP2 and LMP3 இருக்கா? LMP2 வந்துட்டு வேற ஒருத்தரோடது. LMP3 தான் நம்ம தல அஜித் சாரோடது. LMP3 ஓடது இன்னும் எதுவும் காமிக்கல. இதுல வேற நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு தெரியல. நான் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே, சவுண்டா கேக்குது. அந்த LMP3 ஓடது தான் அஜித் சாரோடது. ஆனா அதனோட ஸ்கோர் போர்டு ஒன்றும் காமிக்கல. गाइस, அடுத்து இப்ப LMP3 வந்துருச்சு. LMP3ல ஐயோ 8th பிளேஸ்லயும் 9th பிளேஸ்லயும் அஜித் சாரோடைய வண்டி இருக்கு. நம்ம 8th and 9th பிளேஸ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வேற யாரோ இருக்காங்க. இருக்க நான் அதை காமிக்கிறேன். மறுபடியும் மாத்திட்டாங்க गाइस.
நான் உங்களுக்கு போடுறேன், நான் சொல்றேன். ஓகே, ஆக்சுவலி இங்க 3 ரேஸ் நடக்குது. LMP2, LMP3, தென் GTன்னு 3 ரேஸ் நடக்குது. 3 டீம் இருக்காங்க. அதுல நம்ம தலை LMP3. தலை போறாரு கைஸ், நான் பாத்துட்டேன். சரி, நாம இப்ப இதோட முடிக்கலாம். இந்த சவுண்ட்ல என்னால பேசவும் முடியல. நான் வெளியே போயிட்டு பேசுறேன். ஓகே, பாய். ஒரு வழியா ரேஸ் பார்த்து முடிச்சாச்சு. அது சாரியும் பார்த்தாச்சு. ஒரு மாதிரி இன்னைக்கு ஜாலியா போச்சு. இதுல வந்துட்டு என்னன்னா 3 இது வச்சிருக்காங்க, LM2, LM3, GT அப்படின்னு சொல்லிட்டு. LM2வும் அஜித் சார் முதல்ல எதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. போன வருஷம் அவர் அதை தான் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னாங்க. LM3 தான் இப்போ ஆக்சுவலி அந்த ரேசிங்கில் தான் இப்போ போயிட்டுருக்கு. GTயும் அவர் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ LM3ல தான் போயிட்டுருக்காங்க. அவர் இப்போ வந்துட்டு 8th and 9th பிளேஸில் இருக்கார். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. லாஸ்ட் இயர் அவங்க வின் பண்ணாங்க. லாஸ்ட் இயரும் நான் வந்திருந்தேன். லாஸ்ட் இயர் இந்த யூடியூப் சேனல் இல்லாததுனால நான் விளாக் எடுக்க முடியல. இந்த வருஷம் இருக்கிறதுனால விளாக் எடுக்கிறேன். ஆனால் நான் விளாக் எடுத்த நேரமோ என்னமோ அஜித் சாரோட இது வந்துட்டு இப்போ டாப்பில் இல்லை, கீழே இருக்கு. பட் ஓகே, ஒரு மாதிரி இன்னைக்கு டே நல்லபடியாக போச்சு. ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் இங்கே இதுக்கு டிக்கெட் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோட்ரோம்ங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி டிக்கெட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு வரணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் வந்துக்குங்க. நான் இதுக்கு வந்து பாருங்கன்னு நான் ப்ரொமோட்டெல்லாம் பண்ணலை. சரியா? எங்கேயாவது பிடிச்சி கேஸ் வாங்கி விட்டு போயிடாதீங்க. ஓகே, இப்படி தான் ஸ்டார்டிங்லேயே எண்டிங்லேயே டிஸ்க்ளைமர் போட்டுருவேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், பதிவு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.